டேவிட் வந்து காயினை வந்து அவளோட வீட்டில் வந்து ட்ராப் பண்ணுறான். இந்த பக்கம் ஜீகன் வந்து ஹாஸ்பிட்டலில் நடந்ததை வந்து யோசிச்சுட்டு இருக்கான். காயின் வந்து ஜீகனுக்கு வந்து கால் பண்ணுறான். இந்த மாதிரி வந்து அவளுக்கு வந்து சின்ன ஆக்சிடெண்ட் ஏற்பட்டதாகவும் இப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டதாகவும் வந்து சொல்கிறான். இப்போ எப்படி ஃபீல் பண்ணுற, நல்லா இருக்கியா அப்படின்னு வந்து ஜீகன் வந்து கேட்குறான். நீ ஆஃபீஸ்லேருந்து எப்போ வருவ அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறா. இல்லை, நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வந்து ஜீகன் வந்து கட் பண்ணிடுறான். திடீர்னு வந்து ஏன் இப்படி வித்தியாசமாக வந்து பேசுகிறான், இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்து பேசலையே அப்படிங்கிற மாதிரி வந்து காயின் வந்து நினைக்கிறான். ஸ்டெல்லா தான் வந்து காயின் கூட வந்து நைட் வந்து ஸ்டே பண்ண போகிறா. அவளுக்கு வந்து அவள் வந்து குக் பண்ணி வந்து கொடுக்குறா. எனக்கு உன்னை பற்றி நல்லா தெரியும், இந்த மாதிரி டேவிட் மேலே ரிவெஞ்ச் எடுக்கிறது இது எல்லாமே வந்து நீ எதுக்காக வந்து பண்ணுற அப்படின்னு ஆனஸ்ட்டாக சொல்லு. ஜீகன் கூட வந்து க்ளோஸ் ஆகிறதுக்காக தானே இதெல்லாம் வந்து பண்ணுற. நான் தப்பு பண்ணிட்டேன். அவன் கேயாக இருந்தாலும் நீ அவன் கூட வந்து ஸ்டே பண்ணியிருக்கக்கூடாது. அவன் என்னால் தான் வந்து வாடகைக்கு வந்து இந்த வீட்டுக்கு வந்தான். ஜீகன் மேலே நீ வந்து ஓவர் இன்ட்ரெஸ்ட் வந்து எடுத்துக்காத. அவனோட ப்ரொஃபைலை வந்து நான் மேட்ரிமோனியில் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸ்டெல்லா சொல்கிற எதையுமே வந்து காதில் வாங்காமல் காயின் வந்து சாப்பிட்டுட்டே வந்து இருக்கா. நான் சங்கோஜிய ப்ளூ பிரிண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறதில்ல, அந்த ப்ராஜெக்டையே நான் வந்து குவிட் பண்ண போகிறேன். ஜீகன் சொன்னதை கேட்ட மார்க் வந்து ஷாக் ஆகுறான். நம்ம ஆல்மோஸ்ட் அந்த ப்ளூ பிரிண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறோம், இப்போ ஏன் இப்படி சொல்கிற அப்படின்னு வந்து கேட்குறான். ஒருவேளை அந்த பொண்ணை வந்து காதலிக்க ஆரம்பிச்சிட்டியா, அவளுக்காக தான் இந்த ப்ராஜெக்டை வந்து குவிட் பண்ணுறியா அப்படின்னு வந்து கேட்குறான். ஜீகனும் வந்து ஆமாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். காயினுக்கு வந்து ஒரு ஸ்கூல் ப்ராஜெக்ட் வந்து கிடச்சிருக்கோம். கிண்டர் கார்டன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து டேபிள் வந்து டிசைன் பண்ணிகிட்ருக்கா. அவள் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது கூட ஜீகனை பற்றி தான் வந்து நினச்சிட்ருக்கா. டேவிட் மேலே வந்து ரிவெஞ்ச் எடுக்கிறேன் அப்படின்னு வந்து காயின் வந்து முடிவு பண்ணதுலேருந்து ஜீகனுக்கும் காயினுக்குமான ரிலேஷன்ஷிப்பில் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் வந்து விழுந்துடுது. ரெண்டு பேரும் வந்து அதிகமாக வந்து பேசுகிறதே இல்லை. ஜீகனுக்கு வந்து டேவிட் கூட வந்து காயின் இருக்கிறது வந்து ஜெலஸ் ஆகுது. இந்த பக்கம் வந்து காயினுக்கு வந்து ஜீகன் மேலே வந்து அவன் கேனும் தெரிஞ்சும் கூட ஃபீலிங்ஸ் வந்து வந்துட்டே இருக்குது. அதனால் வந்து அவள் வந்து கன்ஃபியூஸ் ஆகுறான். அன்றைக்கி சண்டே ஜீகனுக்கு வந்து லீவு. அதனால் வந்து காயின் வந்து ஜீகனை வந்து ஒரு பார்க்குக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருப்பாள். ஜீகனுக்கு வந்து கிம்பாப் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக கடையில் வந்து அவள் வந்து வாங்கிட்டு வந்திருப்பாள். லவர்ஸ் 2 பேர் வந்து டேட்டுக்கு வந்து போயிருந்தா எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக இருப்பாங்களோ அது மாதிரி வந்து காயின் வந்து ரொம்ப எக்ஸைட்டாக வந்து இருக்கா. ஜீகனை வந்து ஒரு ஃபோட்டோ ஷாப்புக்கு வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறா. பையன் மாதிரி கேப் வந்து போட்டுட்டு ஒட்டு மீசை வந்து ஒட்டியிருக்கா. இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் வந்து ஒரு பையன் மாதிரி தான் வந்து நடந்துக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்கிறா. வா, நம்ம நிறைய ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு வந்து சொல்கிறா. ஜீகனுக்கு வந்து காயினோட மனசில் வந்து என்ன வந்து ஓடிட்டுருக்கு அப்படின்னு வந்து தெரியாது. ஆனால் காயின் வந்து எப்படி நினைக்கிறா அப்படின்னா, ஒருவேளை நான் பையனாக இருந்திருந்தேன் அப்படின்னா ஜீகன் வந்து என்னை வித்தியாசமாக வந்து பார்த்துருப்பான்ல. வாழ்நாள் முழுக்க வந்து அவன் வந்து என் கூட வந்து இருந்திருப்பான். என் மேலே வந்து அவனுக்கு வந்து காதல் இன்ட்ரெஸ்ட் வந்து வந்திருக்கும். இது வந்து இம்பாசிபிள் அப்படின்னு வந்து தெரிஞ்சாலும் காயினுக்கு வந்து ஜீகன் வந்து தன்னை காதலிக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து உள்ளே இருந்து இருக்குது. அதனால தான் அவளே அறியாமல் இந்த மாதிரி வந்து அவள் வந்து நடந்துக்கிறா. ஜீகன் வந்து மார்க்கெட்டில் காய்கறிலாம் வந்து வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து வரான். வேலை விஷயமா வந்து காயின் வந்து வெளியில் வந்து போயிருப்பா. அந்த சமயத்தில் வந்து மழை வந்து தூர ஆரம்பிக்குது. ஜீகனுக்கு வந்து நல்லா தெரியும் காயின் வந்து வெதர்காஸ்ட்லாம் வந்து பார்க்க மாட்டா அப்படின்னு. வேலை முடிச்சுட்டு அவள் வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு தான் வருவா அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து கொடையை எடுத்துகிட்டு வந்து ஜீகன் வந்து போகிறான். காயின் வந்து கொஞ்சம் நேரம் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து வெயிட் பண்ணுறா. விட்டா இன்னும் வந்து மழை வந்து அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நனைஞ்சிட்டே வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறா. அவளோட பர்ஸை வந்து அந்த பஸ் ஸ்டாண்டில் இருக்கிற சேர்லேயே வந்து விட்டுட்டு வந்து போயிருப்பா. ஜீகன் வந்து பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்குறான். பட் வந்து காயின் வந்து அங்கே இல்லை. ஆனால் அவளோட பர்ஸை வந்து பார்த்துடுறான். பாதி தூரம் போன உடனே தான் அவளுக்கு வந்து பர்ஸை வந்து விட்டுட்டு வந்தோம் அப்படின்னு வந்து ஞாபகம் வரும். அவள் வந்து திரும்பி வரா. அவளோட பர்ஸை எடுத்துகிட்டு ஜீகனும் வந்து அங்கே இடத்துக்கு வந்து வந்துடுறான். நீங்கள் என்ன பண்ணுற அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறா. உன்னை தேடி தான் வந்தேன் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். வந்தது தான் வந்து 2 கொடையை வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கலாம்ல, இங்கே பாரு உன்னோட ஷோல்டர்லலாம் வந்து நனைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. அவளோட ஆர்ம்ஸை வந்து டைட்டாக வந்து பிடிச்சிக்கிறா. ரொம்ப ஹாப்பியாக வந்து அவளுக்கு வந்து இருக்குது. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கும்போது ஒரு கொடையில் நானும் என்னோடய லவ்வரும் வந்து ஒன்றா சேர்ந்து வந்து நடந்து போகணும் அப்படின்னு வந்து நான் ஆசைப்பட்டிருக்கேன் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. ஓ அப்படியா அப்படின்னு கேட்டு ஜீகன் வந்து அவளை வந்து இன்னும் க்ளோஸாக வந்து ஹக் பண்ணிட்டு வந்து நடந்து வந்து போகிறான். இந்த பக்கம் ஸ்டெல்லாவும் மார்க்கும் வந்து ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாங்க. மார்க் வந்து கே மாதிரியே வந்து நடிச்சிட்ருக்கான். ஸ்டெல்லாவை வந்து உன்னின்னு வந்து கூப்பிட்றான். தட் மீன்ஸ் அக்கான்னு வந்து கூப்பிட்றான். ஸ்டெல்லாவுக்கு வந்து இன்னொரு குழந்தை வந்து பெற்றுக்கணும்னு வந்து ஆசை. பட் வந்து அவனோட ஹஸ்பண்டுக்கு வந்து அதில் வந்து விருப்பமே இல்லை, ஆர்வமே வந்து காட்ட மாட்டேங்கிறான். அவளோட அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் காயின் கிட்ட கூட ஷேர் பண்ணாத விஷயங்கள் எல்லாம் வந்து மார்க்கை வந்து கேன்னு வந்து நம்பி அவன்கிட்ட வந்து அவள் வந்து பேசுகிறா.
மார்க்குக்கு வந்து கொஞ்சம் தர்ம சங்கடமாக இருந்தாலும் ஸ்டெல்லா சொல்கிறது எல்லாத்துக்குமே வந்து லிசன் பண்ணுறான். அவளோட ஹஸ்பண்டை வந்து எப்படி வந்து செடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஐடியாலாம் வந்து கொடுக்குறான். எம்மி வந்து ஜீகனோட அம்மா கிட்ட வந்து சொல்லியிருப்பா, அவன் வந்து தனியாக வந்து ஸ்டே பண்ணலை, ஒரு பொண்ணு கூட வந்து ஸ்டே பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு. விஷயம் தெரிஞ்சு அவனோட அம்மாவும் வந்து அந்த சங்கோஜியை முன்னாடி வந்து நின்றுட்டுருக்காங்க. இந்த பக்கம் ஜீகனும் காயனும் வந்து ஒன்றா பேசி வந்து சிரிச்சுட்டு கைகோர்த்து வந்து நடந்து வந்துட்டுருக்காங்க. ஜீகன் வந்து காயன் கிட்ட வந்து தனியாக பேச வந்து ஒரு ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறான். என்னோட அம்மா கிட்ட வந்து நான் தனியாக வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்கேன். ஆனால் நான் ஒரு பொண்ணு கூட வந்து ஸ்டே பண்ணுறேன் அப்படின்னு என்னோட அம்மாவுக்கு வந்து தெரிஞ்சிருச்சு. நான் வந்து உன்னை என்னோடய லவ்வர்னு என்னோட அம்மாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்லாம் வந்து சொல்ல போகிறேன். நீ வந்து ஷாக் ஆகாத. என்னோட அம்மாக்காக ஓகேவா அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். எவ்வளோ நாள் வந்து உன்னோட செக்ஷுவாலிட்டியை வந்து மறைக்க போகிற, உன்னோட அம்மாக்கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்லிடலாம் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு என்னோட அம்மா வந்து இதை நம்பணும், அப்போ தான் வந்து அவங்க வந்து இங்கேருந்து போவாங்க அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். ஜீகன் வந்து சொன்ன மாதிரி காயின் வந்து அவங்க 2 பேரும் லவ்வர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ப்ரிட்டன் பண்ணுறா. கூடிய சீக்கிரம் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்டை வந்து நான் உங்களுக்கு ப்ராப்பராக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். ஜீகனோட அம்மா வந்து போனதுக்கப்புறம் காயின் வந்து ஜீகன் கிட்ட வந்து பேசுகிறான். அவனோட அம்மா வந்து ரொம்ப வீக் ஹார்ட்டடாக வந்து இருக்காங்க, அதனால தானே நீ வந்து கே அப்படிங்கிற உண்மையை வந்து உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லலை. கடைசி வரைக்கும் உன்னோட அம்மா கிட்ட வந்து உன்னால் வந்து சொல்ல முடியல. நார்மலாக வந்து சொசைட்டியில் வந்து நீ வாழணும் அப்படின்னு வந்து நீ நினைக்கிற அப்படின்னா நான் வந்து உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீ கேன்னு வந்து யாருக்கும் தெரியாது, நீ சொசைட்டிக்கும் வந்து பயப்பட வேணாம், உன்னோட வாழ்க்கையை வந்து நீ இஷ்டம் போல் வாழலாம். உனக்காக நான் ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உனக்கு இந்த ஹெல்ப்பை வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறான். கல்யாணம் அப்படிங்கிறது 2 பேர் வந்து விருப்பப்பட்டு வந்து பண்ணுறது. எனக்காக வந்து நீயே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணணும், உன் லைஃப்பை வந்து நீயே வந்து ஸ்பாயில் பண்ணிக்கணும். ஏன் தெரியுமா எல்லோரும் உன்னை ஏமாத்துறாங்க, விக்டம் ஆக்குறாங்க? ஏன்னா நீயே வந்து வாலண்டியராக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு போய் வந்து மாட்டிக்கிற. அவங்க அம்மா வந்து போனதுக்கப்புறம் காயின் கிட்ட வந்து நான் கே இல்லை, நான் வந்து உன்னை காதலிக்கிறேன் அப்படிங்கிற உண்மையை வந்து சொல்லலான்னு தான் வந்து அவன் வந்து நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அதுக்குள்ளாட்டியும் வந்து காயின் வந்து நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன், நீ வந்து கே அப்படின்னு வந்து சொசைட்டிக்கு வந்து வெளிப்படுத்தலை அப்படின்னா நீ நார்மல் லைஃப்பை வந்து லீட் பண்ணுறதுக்கு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பான். உனக்காக நான் சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு வந்து சொல்லாமல் வெறும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறத மட்டும் அவன் வந்து சொல்லியிருக்கலாம் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து நினைக்கிறான். தன்னோட மனசில் இருக்கிற ஃபீலிங்ஸை வந்து ஓப்பனாக வந்து அவன்கிட்ட வந்து சொல்லிடலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து காயின் வந்து நினச்சிட்ருக்கா. அப்போ வந்து டேவிட் வந்து அவளுக்கு வந்து கால் பண்ணியிருப்பான். ஜீகன் கிட்ட வந்து காயின் வந்து சொல்கிறா, டேவிட் வந்து எனக்கு வந்து கால் பண்ணால் நாளைக்கு வந்து மூவி வந்து பார்க்க ஒன்றா போகலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். எனக்கு இனிமேல் வந்து ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து இல்லை. அவன்கிட்ட வந்து நான் ஓப்பனாக எனக்கு அவனை பிடிக்கல அப்படின்னு வந்து நான் சொல்லிடுறேன். நீயும் வந்து என் கூட வந்து மூவி தியேட்டருக்கு வந்து வா அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. இது உன்னோட ப்ராப்ளம், நீயே வந்து இதை வந்து பார்த்துக்கோ, இதில் வந்து நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். அடுத்த நாள் தனியாகவே வந்து காயின் வந்து டேவிட்டை வந்து மூவி தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்காக வந்து போகிறா. நான் இவ்வளோ நாள் வந்து உன்கிட்ட வந்து ஃபேக்காக வந்து நடித்தேன், எனக்கு வந்து உன் மேலே விருப்பம் இல்லை, இனிமேல் நம்ம வந்து பார்த்துக்க வேணாம் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறா. நீ வேறு யாரையாவது வந்து காதலிக்கிறியா அப்படின்னு வந்து டேவிட் வந்து கேட்குறான். என் மனசில் வந்து என்னெல்லாம் வந்து ஓடிட்டுருக்கு அப்படிங்கிறத நான் உன்கிட்ட சொன்னாலும் உனக்கு புரியாது. ஜீகனுக்கு வந்து என் மேலே வந்து எந்த ரொமான்டிக் அட்ராக்ஷன் வந்து வரல அப்படின்னாலும் நான் வந்து அவனை தான் வந்து காதலிக்கிறேன் அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறான். மூவி தேட்டருக்கு ஜீகன் வந்து வந்திருப்பான். அவள் வந்து பேசுகிறது எல்லாத்தையுமே அவன் வந்து கேட்டுட்ருப்பான். காயினை நோக்கி வந்து ஜீகன் வந்து வரான். கேம் ஓவர் அப்படின்னு வந்து காயின் கிட்ட வந்து சொல்கிறான். காயினுக்கு வந்து எதுவும் புரியல. சடனாக வந்து ஜீகன் வந்து காயினை வந்து கிஸ் பண்ணுறான். டேவிட் வந்து இங்கே என்ன நடக்குது அப்படின்னு வந்து கத்துறான். அப்போ வந்து ஜீகன் வந்து அவன்கிட்ட வந்து சொல்கிறான், நானும் வந்து அவளை வந்து காதலிக்கிறேன், ஒரு ஸ்ட்ரெயிட் மேனா. இனிமேல் என்னோடய கேர்ள் ஃப்ரெண்ட் விஷயத்தில் வந்து தலையிடாத, இது என்னோடய வார்னிங் அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். காயினுக்கு வந்து அவள் வந்து கேட்குறது வந்து நிஜமா அப்படிங்கிற மாதிரி வந்து பார்க்குறா. நீ என்ன சொல்கிற, ஸ்ட்ரெயிட் மேனா அப்படின்னு வந்து கேட்குறா. ஜீகன் வந்து ஸ்ட்ரெயிட் மேன், அவனால் வந்து தன்னை வந்து காதலிக்க முடியும், அதை நினச்சி வந்து அவள் வந்து சந்தோஷப்படுறதா. இவ்வளோ நாள் வந்து கே மாதிரி வந்து நடித்து அவளுக்கு வந்து துரோகம் பண்ணதை நினச்சி அவள் வந்து ஃபீல் பண்ணுறதா அப்படின்னு வந்து தெரியாமல் அழறான். நான் கேவும் இல்லை, பைசெக்ஷுவலும் இல்லை, நான் வந்து ஸ்ட்ரெயிட் மேன் தான். நான் ஃபஸ்ட் உன்னோட வீட்டுக்கு வரும்போது நீ வந்து நான் கே அப்படின்னு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தேன், அதனால தான் வந்து நீ வந்து என்னை வந்து வாடகைக்கு வந்து உன்னோட வீட்டுக்கு வந்து அனுமதிச்ச. நானும் வந்து கே மாதிரியே வந்து ப்ரிட்டன் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ எப்போ என்கிட்ட வந்து உண்மையை வந்து சொல்கிறதா இருந்த அப்படின்னு வந்து காயின் வந்து கேட்குறா. நான் நிறைய தடவை வந்து உண்மையை வந்து சொல்ல ட்ரை பண்ணேன், ஆனால் வந்து என்னால் வந்து சொல்ல முடியல, எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. காயின் வந்து சொல்கிறா, உன் மேலே வந்து எனக்கு வந்து ஃபீலிங்ஸ் வந்து அதிகமாகிட்டே இருந்தது, நான் கன்ஃபியூஸ் ஆனேன், ஹர்ட் ஆனேன்.
நான் வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து ஒட்டு மீசை வந்து வச்சுட்டு நான் வந்து பையன் மாதிரி இன்றைக்கி ஃபுல்லாக இருக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லும்போது கூட நான் ஏன் அப்படி பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உன்னால் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? உன் மேலே இருந்த அந்த ஃபீலிங்ஸ்னால தான் நான் வந்து அப்படி வந்து நடந்துக்கிட்டேன். டேவிட் கிட்ட வந்து நீ வந்து என்னை லவ் பண்ணுற அப்படின்னு வந்து கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து தைரியமே வந்துச்சு அப்படின்னு வந்து ஜீகன் வந்து சொல்கிறான். ஜீகன் வந்து எவ்வளோ வந்து ட்ரை பண்ணாலும் காயின் வந்து அதுக்கப்புறம் வந்து அவன்கிட்ட வந்து பேச மாட்டேங்கிறான். இனிமேல் நம்ம 2 பேரும் வந்து ஒரே வீட்டில் வந்து இருக்கிறதுல வந்து எனக்கு விருப்பம் இல்லை, நீ உன்னோட வீட்டுக்கு வந்து போ அப்படின்னு வந்து காயின் வந்து சொல்கிறான். காயின் வந்து கோவப்படுறதுல வந்து நியாயம் இருக்குது அப்படிங்கிறத வந்து ஜீகன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அவனோட நெசசரி திங்கை மட்டும் எடுத்துகிட்டு அவனோட அம்மாவோட வீட்டுக்கு வந்து போகிறான். போகும்போது நான் இந்த வீட்டை விட்டு தான் வந்து போகிறேன், உன்னை விட்டு இல்லை அப்படின்னு வந்து காயின்கிட்ட வந்து சொல்லிட்டு போகிறான். நான் திரும்ப வருவேன் அப்படின்னு வந்து சொல்கிறான். டெய்லியும் வந்து காயினை வந்து விசிட் பண்ணுறான். அவகிட்ட வந்து சாரி வந்து கேட்குறான். காயின் வந்து எப்போவோ வந்து அவனை வந்து மனசில் வந்து மன்னிச்சிட்டா. ஆனால் அவன் பண்ண தப்புக்கு வந்து கொஞ்ச நாள் வந்து அவனை அலைய விடணும், பனிஷ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து காயின் வந்து நினைக்கிறான். காயின் வந்து உடனே வந்து ஏன் வந்து மன்னிக்கிறா, அவளை வந்து ஏன் வந்து ஈஸியாக வந்து மேனிப்புலேட் பண்ண முடியுது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு பேக் ஸ்டோரி வந்து இருக்குது. ஜீகன் வந்து ஹாப்பியாக வந்து காயினை வந்து ஹக் பண்ணுறான். இனிமேல் வந்து ஓப்பனாக என்னோடய ஃபீலிங்ஸை வந்து நான் உன் கூட வந்து ஷேர் பண்ண முடியும். காயின் வந்து மனசில் வந்து நினைக்கிறான், நானும் எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இல்லாமல் ஓப்பனாக வந்து இனிமேல் உன் கூட இருக்க போகிறேன். அடுத்த நாள் வந்து தன்னோட எம்ப்ளாயீஸ் எல்லாருக்கும் வந்து காஃபி வந்து வாங்கிட்டு வரலாம் ஜீகன். தங்கோஜியா ப்ராஜெக்ட் வந்து ஒரு கம்பெனியில் வந்து நம்ம ஜாயின் பண்ணுறதுக்காக தான் வந்து பண்ணோம். இப்போ அந்த கம்பெனியும் வந்து நம்ம கூட வந்து சக காம்படிஷனில் வந்து இருக்க போகிறாங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக கவர்மெண்ட்டோட ஹாஸ்பிட்டல் ப்ராஜெக்டை வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம் அப்படின்னு வந்து சொல்கிறான். இந்த பக்கம் வந்து காயின் வந்து நடந்த உண்மை எல்லாத்தையுமே வந்து ஸ்டெல்லா கிட்ட வந்து சொல்கிறா. நீயும் நானும் ஜீகனை வந்து தப்பாக வந்து கேனு வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருந்தோம். டேவிட்டுக்கு முன்னாடி ஜீகன் வந்து என்னை காதலிக்கிறேன்னு சொன்னால் நாங்கள் 2 பேரும் வந்து கிஸ் பண்ணோம். சந்தோஷமாக வந்து காயின் வந்து சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு ஸ்டெல்லா, உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சா, நீ தனியாக அதிகமாக இருந்தனால நீயே வந்து இதெல்லாம் வந்து கற்பனை பண்ணிக்கிற அப்படின்னு வந்து காயின் கிட்ட வந்து சொல்கிறா. நான் உண்மையை தான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு வந்து காயின் வந்து ஸ்டெல்லா கிட்ட வந்து சொல்கிறா. நான் டேவிட்டுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டுருந்தேன். அப்போ என்னோடய கையை பிடிச்சி அவன் பக்கம் இழுத்து என்னோடய லவ்வரை வந்து இனிமேல் வந்து டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு வந்து சொன்னான். நிஜமாக தான் வந்து சொல்கிறியா? அப்போ நான் உனக்கு நல்லது தான் வந்து பண்ணியிருக்கேன். நான் சொன்னதுனால தான் நீ வந்து வாடகைக்கு வந்து இந்த வீட்டை வந்து ஜீகனுக்கு வந்து விட்ட. காயின் வந்து இங்கே வந்து ரொம்ப வந்து வெக்கப்பட்டுருக்கா. அப்போ தான் வந்து ஸ்டெல்லாக்கு வந்து தோணுது, அப்போ ஜீகன் வந்து கே இல்லை அப்படின்னா மார்க்கு, அப்போ அவனும் கே இல்லைல்ல, என்னை வந்து நல்லா வந்து ஏமாற்றிட்டான். நான் உன்கிட்ட வந்து ஷேர் பண்ணாதது கூட வந்து அவன்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். மார்க்குக்கு வந்து கால் பண்ணுறா ஸ்டெல்லா. மார்க்குக்கு வந்து இன்னும் வந்து விஷயம் தெரியாமல் உன்னி அப்படின்னு வந்து கூப்பிட்றான். எனக்கு வந்து எல்லாம் வந்து தெரியும், எனக்கு வந்து ரொம்ப எம்ப்ரேஸ்மெண்ட்டாக இருக்குது, எப்படி வந்து கே மாதிரியே வந்து என்கிட்ட வந்து நடித்தேன். கவலைப்படாதீங்க, எனக்கும் வந்து இந்த மாதிரி வந்து பொண்ணுங்க யாரும் வந்து இவ்வளோ டீப்பாக வந்து என்கிட்ட வந்து பேசினதில்லை. உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன். நானும் வந்து ஒரு பையன் தான், அதனால் ஒரு பையன் வந்து எப்படிலாம் வந்து யோசிப்பான் அப்படின்னு வந்து எனக்கு நல்லா தெரியும் அப்படின்னு வந்து மார்க் வந்து சொல்கிறான். நம்ம 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸாகவே வந்து இருந்துடலாம் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஜீகன் வந்து காயினை வந்து அஃபிஷியலாக வந்து தன்னோட அம்மாவுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் வந்து பண்ணுறான். ஜீகனோட அம்மாவுக்கு வந்து எம்ஏ வந்து ரொம்ப பிடிக்கும். தன்னோட பையனுக்கு வந்து அவள் வந்து கரெக்டாக இருப்பா அப்படின்னு வந்து நினச்சிட்ருப்பாங்க. அவங்க வந்து ஒரு நல்ல பொண்ணை வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் தன்னோட பையனுக்கு வந்து காயினை தான் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிறனால அவங்களும் வந்து அவளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அவளோட ஃபேமிலி பற்றி வந்து கேட்குறாங்க. எனக்கு வந்து அம்மா இல்லை, தான் வந்து ஒரே பொண்ணு அப்படிங்கிறத வந்து காயின் வந்து சொல்கிறா. காயினுக்கு வந்து ஹாப்பி, ஏன்னா வந்து டேவிட் வந்து அவங்கள வந்து லவ் பண்ணும்போது அவனோட அப்பா அம்மா கிட்ட வந்து அவங்களோட லவ் பற்றி வந்து சொல்லியிருக்க மாட்டான். ஆனால் ஜீகன் வந்து அவனோட அம்மா கிட்ட வந்து தன்னை வந்து பேச வந்து விட்டது வந்து காயினுக்கு வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருக்கும். ஜீகனுக்கு மேலே வந்து அவளுக்கு வந்து டெஸ்ட் வந்து அதிகமாகும். இப்போ வந்து அவங்க வந்து லவ்வை வந்து கன்ஃபர்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் டைம் வந்து வீட்டில் வந்து ஒன்றா வந்து இருக்காங்க. ஜீகன் வந்து ரொம்ப ரொமான்டிக்காக வந்து காயினை வந்து கிஸ் பண்ண வந்து போகிறான். அந்த நேரம் பார்த்து யாரோ வந்து சத்தமாக வந்து கதவை வந்து திறக்கிறாங்க. பார்த்தா வந்து ஸ்டெல்லா வந்து காயினோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கா. மார்க்கோட அட்வைஸ் வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்காது. அவளுக்கும் வந்து அவளோட ஹஸ்பண்டுக்கும் வந்து சண்டை வந்து நடந்திருக்கும். இப்போ கோச்சிட்டு வந்து காயினோட வீட்டுக்கு வந்து வந்திருக்கா. நான் 5 நாள் வந்து இங்கே தான் வந்து இருக்க போகிறேன், என்னோட அருமை வந்து என் ஹஸ்பண்டுக்கு வந்து புரியணும், இந்த ஆம்பளைங்க வந்து ஏன் தான் வந்து இப்படி இருக்காங்களோ அப்படின்னு வந்து பேசிகிட்ருக்கா. ஜீகன் வந்து உள்ளே தான் வந்து இருக்கானா அப்படின்னு வந்து ஸ்டெல்லா வந்து கேட்குறா. ஜீகன் வந்து அவனோட லவர் கூட வந்து ஹாப்பியாக இருக்கலாம் அப்படின்னு வந்து நினச்சிட்டு இருந்திருப்பான். நீ 5 நாள் வந்து ஸ்டெல்லா வந்து இவங்க கூட தான் வந்து இருக்க போகிறா. ஸோ வந்து எனக்கு வந்து நைட் வந்து ஆஃபீஸில் வந்து வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நைஸாக வந்து எஸ்கேப் ஆகிடான் ஜீகன்.
நான் வரதுக்கு முன்னாடி இங்கே என்ன நடந்துட்டு இருந்துச்சு, ஏன் அவன் முகம்லாம் வந்து ரொம்ப வந்து ப்ளஷ் ஆகி வந்து வெளியில் வந்து போகிறான். சாரி காயினா, நான் அவனோட ரொமான்டிக் லைஃப்க்கு வந்து இடைஞ்சலாக வந்துட்டேன். பட் 5 நாளைக்கு என்னை பொறுத்துக்கோ அப்படின்னு வந்து ஸ்டெல்லா வந்து சொல்கிறா. காயினும் ஜீகனும் வந்து ரொமான்டிக் டேட்ஸ்க்கு வந்து போகிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக வந்து இருக்காங்க. காயினோட லைஃப் வந்து ரொம்ப வந்து பீஸ்ஃபுல்லாக வந்து அமைதியாக வந்து இருக்குது. புயலுக்கு முன்னாடி வந்து ஒரு அமைதி வந்து நிலவுற மாதிரி அவளோட லைஃப்பில் வந்து அடுத்து வந்து ஒரு பெரிய பிரச்சனை வந்து வரப்போகுது. ஆனால் அதை பற்றி வந்து எதுவுமே தெரியாமல் ஜீகனும் காயினும் கடலுக்கு பக்கத்தில் அமைதியான ஒரு இடத்துல வந்து ரொமான்டிக்காக அவங்களோட டேட்டை வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. மீதி கதையை அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ.